தமிழக அரசியல் களத்தில் மறைந்த எம்ஜிஆர் போல் தாவேக தலைவர் விஜய் தடம் பதித்துள்ளார். விஜயின் அரசியல் வெற்றி குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழக தேர்தலில் 4 முனை போட்டி நிலவினாலும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டி நிலவுவதாக விஜய் தொடர்ந்து கூறி வந்தார். இதனை திமுக, அதிமுக கட்சிகள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எனினும் தேர்தல் முடிவுகள் தப்பு கணக்கு போட்டது போல் திமுகவையும் அதிமுகவையும் யோசிக்க வைத்துள்ளது. முன்னதாக 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக தேர்தலில் களம் கண்ட எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக பெற்ற 33.52% வாக்குகள்தான் இதுவரை ஒரு புதிய கட்சி பெற்ற அதிகபட்ச சாதனையாக கருதப்பட்டு வந்தது. அந்த சாதனையை முறியடித்து விஜய் 34.92% வாக்குகளை பெற்று புதிய சாதனை படைத்துள்ளார். தமிழகத்தில் மொத்தமுள்ள தொகுதிகளில் தாவேகா 108 தொகுதிகளிலும், திமுக 73 மற்றும் அதிமுக 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் பட்சத்தில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதிலும் முக்கியமாக 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3வது இடத்தில் அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. பல இடங்களில் பின்னடைவை சந்தித்தாலும் அதன் பொதுச் செயலாளர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் தனது அரசியல் வருகையை வலுவாக பதிவு செய்துள்ளார். எனினும் தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலால் தொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. தனித்து ஆட்சி அமைக்க மேலும் 11 இடங்கள் தேவைப்படுவதால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சி அமையும் வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் இந்த தேர்தல் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது என்றே கூறலாம். எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு முதல் முறையாக ஒரு புதிய அரசியல் கட்சி இவ்வளவு வலுவாக வாக்கு சதவீதத்தை வாங்கியிருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. 1967ஆம் ஆண்டு தொடங்கி தமிழ்நாட்டில் கோலோச்சி 2 துருவ திராவிட அரசியலுக்கு தமிழ்நாடு வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் கழகங்கள் இல்லாத ஆட்சி மலர உள்ளது. தாவேகாவை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களின் விருப்பம் போல் ஆட்சி நடத்தி விஜய் வெல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். The Chennai Silks in Mega Summer Sale.